அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இன்று 5வது பாடமாக நாங்கள் பார்க்க இருப்பது கஸ்ஸஸுல் அம்பியா, நபிமார்களுடைய வரலாறு. நபிமார்களுடைய வரலாறு என்று வரும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் 25 நபிமார்களுடைய வரலாறை கூறுகிறான். இந்த 25 நபிமார்களுடைய வரலாறை நாங்கள் தெளிவாக பார்ப்பது மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் நபிமார்களுடைய வரலாறு என்ற பெயரில் பல கிதாபுகள் எழுதப்பட்டாலும் பல மொழிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஸஹீஹுல் முஅ்தமத், நம்ப தகுந்த சிறந்த கிதாப் எது என்று பார்த்தால் அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபுல் ஃபிதா இஸ்மாயில் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய இந்த கஸ்ஸஸுல் அம்பியா தான். இது அரபி மொழியில் இருக்கிறது. இது ஆச்சரியமான கிதாப். குர்ஆனிலே சொல்லப்பட்ட 25 நபிமார்களுடைய பேரும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் தெளிவாக இந்த கிதாபில் இமாம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இந்த கிதாபை தான் நாங்கள் படிக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்ப்பதற்கு முன்னால் அவர்களை பற்றியும் சில விடயங்களை நாங்கள் அறிந்திருப்பது அவசியமாக இருக்குது. முதலாவது, எத்தனை நபிமார்கள் உலகத்துக்கு வந்தார்கள் என்பதை நாங்கள் அறிவது மிக முக்கியமாக இருக்குது. எத்தனை நபிமார்களை, எத்தனை ரசூல்மார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு அனுப்பினான் என்று பார்த்தால் இப்னு ஹிப்பானுடைய சஹீஹான ரிவாயத் வருது. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு 1,24,000 நபிமார்களை அனுப்பினான். இதே போல 313 ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். ப்ரொபட் என்றால் நபிக்கு சொல்லப்படும், மெசஞ்சர் என்றால் ரசூலுக்கு சொல்லப்படும். அருமையானவர்களே, 1,24,000 நபிமார்களில் 313 பேரை அல்லாஹ் தனியாக தேர்ந்தெடுத்து இந்த ரிசால தூதுத்துவம் என்ற ஒரு விடயத்தையும் எக்ஸ்ட்ராவாக அல்லாஹ் கொடுத்தான். அருமையானவர்களே, இப்பொழுது எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். அது என்ன நபி ரசூல், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று எங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். அருமையானவர்களே, அந்த இரண்டுக்குரிய வித்தியாசம் என்னவென்று சொன்னால், நபியை எடுத்துக்கொண்டால் அவர் அமல் செய்வார். அவரிடத்தில் யாராவது ஏதாவது சட்டங்களை கேட்டு வந்தால் அந்த சட்டங்களை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவார். ஆனால் மற்றவர்களுக்கு தப்லீக் செய்வது, எத்தி வைப்பது என்பது அவர்களுக்கு கட்டாயம் கிடையாது. ஆனால் ரசூல் என்பவரை எடுத்துக்கொண்டால் தானும் அமல் செய்ய வேண்டும், மற்றவர்களையும் இவர்கள் திருத்த வேண்டும், மற்றவர்களையும் இவர்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இது இவர்களுடைய முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது. இந்த விடயத்துக்காக வேண்டி 1,24,000 பேரிலிருந்து 313 பேரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்தான். இவர்களுக்கு தான் ரசூல் என்று சொல்லப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரசூல்மார்களுக்கு ஒவ்வொரு சமுதாயத்தை பிரித்து கொடுத்திருந்தார். நீங்கள் இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் என் பக்கம் அழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருந்தான். சில சந்தர்ப்பங்களில் அந்த கூட்டத்திலிருந்தே அல்லாஹ் அந்த ரசூல்மார்களை உருவாக்கி உங்களுடைய கூட்டத்தாரை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருப்பான். குர்ஆன் இதை பற்றி அல்லாஹ் பல இடங்களிலே கூறுகிறான். உதாரணமாக, வைலா ஆதின் அஹாஹும் ஹூதா, ஆத் கூட்டத்தாருக்கு அவர்களுடைய சகோதரர் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை நாங்கள் நபியாக ரசூலாக அனுப்பினோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அருமையானவர்களே, ஆத் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூட்டத்திலிருந்தே ஒரு நபியை, ஒரு ரசூலை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்த கூட்டத்தார் சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். சக்தி குறைந்த ஒருவரை அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் ரசூலாக அனுப்பினார். அவர் முழுமையாக தன்னுடைய தூதுத்துவத்தை அவர்களுக்கு சொல்ல மாட்டார். சில சந்தர்ப்பங்களில் இந்த ரசூலை அவர்கள் ஏதாவது செய்து விடுவார்கள். ஆகவே பலத்தில் குறைவாக இருப்பதின் காரணமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி இன்னொரு சமுதாயத்திலிருந்து சக்தி வாய்ந்த ஒரு கூட்டத்தாருக்கு ஒரு நபியை அல்லாஹ் அனுப்பவில்லை. மாற்றம் அந்த கூட்டத்தாரிலிருந்தே ஒருவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து நபியாக ரசூலாக ஆக்கி அல்லாஹ் இந்த தூதுத்துவத்தை கொடுத்திருந்தான். இந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை ஆத் கூட்டத்துக்கு நபியாக ஆக்கியிருந்தான். இதே போல வஇலா சமூத் அஹாஹும் சாலிஹா, சமூத் கூட்டத்தாருக்கு அவர்களுடைய சகோதரர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரசூலாக தேர்ந்தெடுத்தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமும் சமூத் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான். இவர்கள் எல்லாம் உலகத்திலே சக்தி வாய்ந்த கூட்டம் கூட்டத்தார். ஆத் கூட்டத்தை பற்றி சூரா ஃபஜ்ர்ல அல்லாஹ் தெளிவுபடுத்தும் பொழுது, இரம ذات இமாத், பெரும் தூணுடையவர்கள், லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், இவர்களை போல சக்தி வாய்ந்த ஒரு கூட்டம் இந்த உலகத்திலே படைக்கப்படவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்ப இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கும் பொழுதே சாதாரண ஒருவரை
அந்த கூட்டத்துக்கு ரசூலாக அனுப்புவது எந்த விதத்தில் நியாயம் அருமையானவர்களை? இதனால தான் அல்லாஹ் அவ்வாறு அவர்களை அனுப்பவில்லை, அந்த கூட்டத்திலிருந்தே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். இதே போல வைலா மத்யன அஹாஹும் ஷுஐபா, மத்யன் வாசிகளுக்கு அவர்களுடைய சகோதரராகிய அவருடைய கூட்டத்திலிருந்தே முக்கியமான ஒருவராகிய ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூலாக ஆக்கி அவருடைய சமுதாயத்துக்கு அனுப்பினோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆக இப்படி அந்தந்த சமுதாயத்திலிருந்து அவர்களுடைய சக்திக்கு ஏற்றாற்போர் அல்லாஹ் ரசூல்மார்களை தேர்ந்தெடுத்து அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அனுப்பியிருக்கிறான். ஆக அருமையானவர்களே, நபி என்று சொன்னால் அவர் தான் அமல் செய்வார். அவரிடத்தில் யாராவது ஏதாவது சந்தேகங்கள் சட்டங்கள் கேட்டு வந்தால் அதை அவர் நிவர்த்தி செய்து கொடுப்பார். ஆனால் மற்றவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது இவருக்கு கடமை கிடையாது. ஆனால் ரசூலை எடுத்துக்கொண்டால் தானும் அமல் செய்ய வேண்டும், மற்றவர்களையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும். இது கடமையாக இருக்கிறது அருமையானவர்களே. அதனால தான் அஹ்லு சுன்னா வல் ஜமா எங்களுடைய அகீதாவுடைய விடயத்திலே ரசூல்மார்களிடத்திலே 4 பண்புகள் குறிப்பாக இருக்க வேண்டும். முதலாவது அஸ்ஸிதுகு, உண்மை பேசக்கூடியவராக இருக்கணும். இரண்டாவது அல் அமானா, அமானிதத்தை பேணக்கூடிய தன்மை உடையவராக இருக்க வேண்டும். மூன்றாவது வல் ஃபதானா, புத்தி கூர்மை உள்ளவராக இருக்க வேண்டும். நான்காவது தப்லீக், மக்களுக்கு அல்லாஹ் சொன்ன அந்த விடயத்தை ஒரு அணுவளவு கூட குறையாமல் சரியாக கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த 4ம் ரசூல்மார்களிடத்திலே இருக்கக்கூடிய கட்டாயமான பண்புகள். உண்மையாளராக இருக்க வேண்டும், இதே போல அமானிதத்தை பேணக்கூடியவராக இருக்க வேண்டும், மூன்றாவது புத்தி கூர்மை உள்ளவராக இருக்க வேண்டும், நான்காவது அல்லாஹ் சொன்ன விடயங்களை 100க்கு 100 சரிவர மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். இதே போல ரசூல்மார்களிடத்திலே 4 பண்புகள் இருக்கவே கூடாது. முதலாவது அல் கிது, பொய் சொல்வது. ரசூல்மார்களுடைய பண்பு பொய் சொல்வது கிடையாது. அவர்கள் எப்பொழுதும் உண்மை சொல்லக்கூடியவர்களாக உண்மையாளராகத்தான் இருக்க வேண்டும். இரண்டாவது வல் ஹியானா, மோசடி தன்மை ரசூல்மார்களிடத்திலே இருக்கக்கூடாது. இது அவர்களிடத்திலே இருக்கக்கூடாத கட்டாயமான சிஃபத். மூன்றாவது அல் கித்மான், மறைப்பது. அல்லாஹ் சொன்ன விடயங்களில் சிலதை மக்களுக்கு சொல்லிவிட்டு சிலதை மறைப்பதும் அவர்களுக்கு கூடாது. அது பெரும் தவறு. அல்லாஹ் எதை சொன்னானோ அதை அப்படியே தன்னுடைய சமூகத்தாருக்கு இவர்கள் எத்தி வைக்க வேண்டும். நான்காவது அல் பலாதா, அதாவது புத்தி பேதலிப்பு, மடமை என்பது நபிமார்களிடத்தில் இருக்கக்கூடாது, ரசூல்மார்களிடத்தில் இருக்கக்கூடாது. அவர்கள் எப்பொழுதும் புத்தி கூர்மை உள்ளவர்களாக விவேகிகளாகத்தான் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த தன்மையுடையவர்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அந்த தூதுத்துவத்தை பூர்த்தியாக்குவதற்காக வேண்டி தேர்ந்தெடுப்பார். இதே போல அல் கிதுபு வல் ஹியானத்து வல் கித்மானு வல் பலாதத்து, பொய் பேசுவது, இதே போல மோசடி செய்வது, மறைப்பது, புத்தி பேதலிப்பு, இந்த 4ம் ரசூல்மார்களிடத்திலே இருக்கக்கூடாது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரசூல்மார்களுடைய வாழ்க்கை வரலாறை முழுமையாக அறிந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் இன்னொரு தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.